வணக்கம் தோழர்களே. நடிகர் விஜய் இன்னைக்கு நீலாங்கரை பங்களாவிலிருந்து தரிசனம் கொடுப்பதற்காக வெளியே வந்திருக்கிறார். அவரை பார்த்தா ஃபோட்டோ எடுத்துருவாங்க, அவரை பார்த்தா வீடியோ எடுப்பாங்க, அவரை பார்த்தால் மக்கள் கூட்டம் கூடும் அப்படின்னு இவர் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அவருக்கு YZ பிரிவு பாதுகாப்பு கொடுத்து விட்டது. ஆனால் இவர் மக்கள் தலைவர். இப்போது பிஜேபி அரசாங்கம் கொடுத்த பாதுகாப்போடு சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் ரமலான் நோன்பு திறக்கும் விழாவிற்கு இவர் வருகிறார். இதுதான் செய்தி, நமக்கு சொல்கிற செய்தி. இவர் எல்லாரும் போல சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் ஃபேண்ட் சட்டையோடு வரக்கூடிய ஆள் இன்னைக்கு உருது முஸ்லீம் போல ஒரு பியூரான வேட்டி, கதர் சட்டை, கதரில் தொப்பியோட தான் ஒரு நடிகன் என்பதை கச்சிதமாக நிரூபணம் செய்திருக்கிறார். அப்படியே ஒரு 35 லட்சம் ரூபா காரில் ஏறி அப்படியே வரும்போதே வெளியில் ஃபுல்லாக லைவில் எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் காட்டப்பட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள், கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது, எல்லோரும் செல்ஃபோன் கையில் வைத்திருக்கிறார்கள், ஃபோட்டோ எடுக்க காத்திருக்கிறார்கள். இந்த மானங்கெட்ட தொலைக்காட்சிகள் இவர்கள் வாங்குகிற காசுக்காக கொடுக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறது அல்லவா, அது அதைவிட கேவலமாக இருக்கிறது. இவர்கள் அரசியலை கொண்டு போய் இளம் தலைமுறை இளைஞர்களை ஒரு கேடுகட்ட கூத்தாடிகளிலும் ஒப்படைக்கும் அசைன்மெண்ட்டுக்கு துணை போகிறார்கள் என்பதுதான் நிச்சயம். சிறுபான்மை மக்கள் நோன்பு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வது மரபு அப்படின்னு தான் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீதி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், திராவிட கட்சிகள் போக சங்கிகளை தவிர அத்தனை பேரும் சிறுபான்மை மக்களை ஆதரிப்பார்கள் என்பதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவர் 3வது முறையாக வரார். 3வது முறையாக தான் வீட்டை விட்டே வெளியில் வரார். பெரும் புயல் தாக்கப்பட்ட நேரத்தில் கூட, வெள்ளம் தாக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட பாதிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு அழைத்து தான் 25 கிலோ அரிசியை கொடுத்த மகத்தான மனிதன் விஜய். முட்டால் 25 கிலோ அரிசியை ஒரு பெண் எப்படி தூக்கி கொண்டு போக முடியும்? பஸ்ஸில் ஏற்ற முடியுமா? இவங்க கொடுத்த உதவிக்கரம் அப்படித்தான். இவங்க கட்சி ஆரம்பித்த பிறகுதான் முதல் முறையாக பள்ளி குழந்தைகளை முதல் 3 மதிப்பெண் எடுத்தவர்கள் அத்தனை பேருங்கிட்ட சேர்த்து பரிசு கொடுக்க ஆரம்பித்தாப்புல. அப்புறம் மேம்பாட்டு திறனுக்கு உண்டான உதவிகளை செய்வதை போல் செய்தார்கள். அதுக்கப்புறம் நேராக கட்சி பேர் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் மாநாடு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநாட்டுக்கு பிறகு வெளியே வந்தது நேராக பரந்தூர் விமான நிலையத்திற்கு கூடாது என்று. ஏன்னா எல்லா ஆக்டிங் போகும்போது சந்தேகத்திற்கு இல்லாத மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுதான் நோக்கம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தந்தை பெரியார் மீது அபாண்டமான வாய் பேச முடியாத ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது அதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூட இல்லாத ஒரே கூத்தாடி தலைவன் இவன் மட்டும்தான். அதை எந்த நேரத்திலும் எப்படியும் மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்போம். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை, சுயமரியாதை கருத்துக்களை, மான உணர்ச்சிகளை அவர்கள் கடவுள் நம்பிக்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு மிக பிரம்மாண்டமாக லாட்டரி மார்ட்டின் மருமகன் செய்த ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக முகமது நபி அவர்கள் ஏழை எளிய மக்களைப் போல் உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவனும், இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதற்காக, எல்லோரும் ஒரு உணவை உண்ண வேண்டும் என்பதற்காகவும், ரமலான் நோன்பு என்பதே சாதாரண சக தோழர்கள், கடைநிலை மனிதர்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவும், பசி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். ரம்ஜானோட முக்கியமான நோக்கம் என்னவென்று தெரியுமா தோழர்களே? அனைவரும் அறிந்தது தான். ஆனால் முகமது நபி அவர்கள் சொன்ன நோக்கம் மகத்தானது. ஒரு மனிதனுக்கு பசி என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் அவன் மனிதனாக மாறுவான் என்பதையும், மாற்றான் ஒருவனுக்கு செய்யக்கூடிய உதவிக்கரம் நீளும் என்பதையும் உலகத்தில் சொன்ன ஒரே உத்தமன் என்று கூட சொல்லலாம். மதத்தின் பெயரால் கடவுள் வரம் கொடுப்பார், அருள் கொடுப்பார் என்பதை இல்லாமல் நீ பசித்து இரு, உன் பசி உனக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல் மாற்றானுக்கும் இருக்கும் என்பதை நினை, அவனுக்கும் பகுந்து உண்டு நாமும் சாப்பிடுவோங்கிறது. இப்படி ஒரு கருத்தை யாரும் கொள்ள மாட்டார். இயேசுபிரான் அவர்கள் தனக்கு கிடைத்த அப்பத்தை
பீத்து எல்லாருக்கும் பசியாற்றி இருப்பார் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரே இடத்தில் கூடி ஒன்று போல் சேர்ந்து நீங்கள் பசியை உணர்ந்து அதை செய்யுங்கள் என்று சொன்னது அல்ல. ஆனால் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவன் யார் விஜய், அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வீட்டிற்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த வீட்டு வாசலில் ஒரு நாய் கூட நிற்க முடியாத அளவுக்கு நீ பாதுகாப்பு போட்டுவிட்டு நீ யாருக்காக இங்கே வருகிறாய்? இந்த இடத்துல நான் ஒன்று கேட்குறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கூட்டம் நடந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர்களே, தன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள், தன்னுடைய கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு மதிய நேரம் சாப்பாடு நடந்தது, விருந்து. அந்த காணொளி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து நாளேடுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை. அதில் என்ன செஞ்சாங்கன்னா, சாப்பிட்ற அத்தனை பேரும் நிற்க வச்சு சாப்பிட்ட வச்ச கேவலம் இங்கே இருந்ததா இல்லையா? நீங்கள் உன் கட்சி தொண்டர்களை, நீ நாளை மக்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களை, ஒரு தலைவர்களாக நீ உருவாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ எப்படி சோறு போட்ட? நிற்க வச்சு கையில் அள்ளி எல்லாத்தையும் அவசர கோலத்தில் திங்க வைத்த கேவலம் அரங்கேறியதா இல்லையா? அதை கண்டித்தியா இல்லையா? அதை கூட செய்ய துப்பில்லாமல் நீங்கள் இன்னைக்கு ரம்ஜானுக்கு தொப்பி போட்டு வேஷம் போட்டு அத்தனை பேரும் வார. சரி, நீ வார, இப்போ உன்னை மக்களை வந்து சந்திக்கவில்லையா? உன் பாதுகாப்பு இருந்தால் போதுமா? மக்களுக்கான பாதுகாப்பை யார் கொடுப்பது? சின்ன குழந்தைகள் உள்ளே போக முடியவில்லைன்னு தூக்கி கொண்டு அப்படியே பழைய சினிமா தியேட்டர்களில் டிக்கெட் எடுத்து போகும்போது ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். அந்த கவுண்டருக்குள்ளே நுழையும் போது ஆளுங்கள்லாம் தலைக்கு மேலே ஏறுவாங்க. அன்றைய காட்சி இன்னைக்கு நடந்தது. நீங்கள் ராயப்பேட்டையில் நடந்த ரமலான் நோன்பு விழா நிகழ்வில் ஒரு குழந்தைகள் இல்லை, பல குழந்தைகள் அதே போல் உள்ளே டோக்கன் கொடுத்து அனுமதி இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இது வந்து மக்களுக்கு இடையூறு இல்லையா? வெளியில் வந்து எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு போகிறீங்களே, இது இல்லையா? சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். இது ஒரு கூத்து, இந்த கூத்து நடந்து முடிஞ்சது. அப்படியே இங்கிட்டு பிஜேபி கையெழுத்து இயக்கம் நடத்துகிறான். பள்ளி குழந்தைகளை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, வரமாட்டாங்க, ஒருத்தன் கூட வரமாட்டாங்க. குழந்தைகளுக்கு கூட அறிவுள்ள சமூகமாக இங்கே தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எதுக்கு? மும்மொழி கொள்கை வேண்டும் என்று பள்ளி குழந்தைகளிடம், நீ பள்ளி குழந்தைகளிடம் முதல்ல பிரச்சாரத்தை செய்யணும். பிரச்சாரத்தை செய்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிஞ்ச பிறகு நீ வந்து கையெழுத்து கேட்டால் இதைவிட கேவலமாக உங்களை எதை கொண்டு அடிப்பார்கள் என்றே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சி மட்டுமல்ல, அத்தனை பேரும் வளர்ந்து வரும் மாணவ செல்வங்கள் கூட நீ கையை பிடிச்சி இழுத்து பிஸ்கட்டு கொடுக்கும்போது கூட விரட்டி எடுத்து இருக்கிறார்கள். ஒன்று, இதுதான் தமிழ்நாடு. மீண்டும் சொல்லுகிறேன், இதுதான் பெரியார் மண். அப்படி குழந்தைகளை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து கையெழுத்து போட கேட்டுவதை 5 பேர் இன்னைக்கு கைதும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கைது பண்ண யார் இருப்பாருங்க? SG சூர்யா, சுந்தரம், கோடீஸ்வரன், மோகன், அன்பரசு. சென்னை காரப்பாக்கத்தில் இந்த நிகழ்வில் நடந்திருக்குது. குழந்தைகளை வலுக்கட்டாயமாக இழுத்து வன்கொடுமை செய்த வழக்கில் இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கடைசியில் இப்போ எந்த லெவலுக்கு வந்துட்டான் பாருங்க. வடக்கெல்லாம் ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போகிற, ஏண்டா சாப்பிட்ற, ஏண்டா மாட்டுக்கறி நீ வச்சிருக்கிற, நீ மாட்டுக்கறி சமைச்சங்கிறதுக்காக அடித்து கொன்ற வரலாறு நாம் இப்போ சமகாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வாரம் கும்பமேளாவில் நிர்வாண கோலத்தில் உலகமே சிரிக்கக்கூடிய காட்சிகளையும் நடக்க வச்சு அதையும் வேடிக்கை பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய குழந்தைகளை இழுத்து அவர்களுக்கு விரோதமான கருத்துக்களை திணித்து அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதாக நடித்து இருக்கக்கூடிய வேலைகளை அந்த மாணவர்களே உங்கள் முகத்தில் காரி எச்சி துப்பிருக்கிறார்கள் என்பது வணக்கத்திற்குரிய இந்த மண்ணிலிருந்து நாங்கள், எங்கள் மண் பெரியார் மண், எங்கள் நாடு தமிழ் நாடு, எங்கள் மொழி தமிழ் மொழி, எங்கள் இனம் தமிழ் இனம், என்றைக்கும் இந்த மான உணர்ச்சியும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் ஊட்டிய தந்தை பெரியாரின் கொள்கை இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறது என்கின்ற பெருமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.